ஹாய் டீச்சர்ஸ், நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் 20 எம்சிக்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6ல் த ஆன்டி சப்ராஜிஸ்டிஸ் ரிட்டன் பை சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன்ஸ் போயம் த ஆன்டி சஃப்ராஜிஸ்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் இன் விச் கலெக்ஷன்? எந்த கலெக்ஷனில் வந்து இந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, திஸ் அவர் வேர்ல்ட் 1893. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன், ஹூ வாஸ் த பப்ளிஷர் ஆஃப் சப்ராஜ் சாங்ஸ் அண்டு வேர்சஸ்? யார் வந்து சப்ராஜ் சாங்ஸ் அண்டு வேர்சஸ் அது வந்து பப்ளிஷர்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த சார்ல்டன் கம்பெனி நியூயார்க். ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், which historical movement is directly linked with the publication of the anti-suffragist? ஓகே, ஸோ எந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் வந்து இது கூட லிங்க் ஆகிருக்கு, டேரெக்டாக லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த உமன்ஸ் சப்ராஜ் மூமெண்ட். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன், த டைட்டில் த ஆன்டி சப்ராஜிஸ்ட் கிளியர்லி பொசிஷன்ஸ் த போயம் ஆஸ் ஏ. ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ரிலிஜியஸ் ஹைமன், ரொமான்டிக் லிரிக், பேட்ரல் எலிஜி, பொலிட்டிக்கல் சட்டையர். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, பொலிட்டிக்கல் சட்டையர். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன், விச் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அக்கர்ட் less than a decade after the publication of Suffrage Sang and Verses? ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எந்த இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் வந்து இது கூட வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, யூஎஸ் உமன் கெய்னிங் த ரைட் டு ஓட் 19th அமெண்ட்மெண்ட். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. சிக்ஸ் ஒன், த ஃப்ரேஸ் டஃப் த கேட், த வேர்ட் டஃப் மீன்ஸ் டஃப்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, டு ரிமூவ் ஆஸ் அ சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. செவன்த் ஒன், த ஃப்ரேஸ் ஃபெச் அண்ட் ஹேண்ட் கட்சிப் சிம்பிளைஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து எதை சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். உமன்ஸ் அத்தாரிட்டி, மென்ஸ் சர்வைல், காஸ்டி டு உமன், ஏ சிம்பிள் ஆஃப் உமன்ஸ் இண்டிபெண்டன்ஸ், ஏ ரிலிஜியஸ் ரிச்சுவல். ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மென்ஸ் சர்வைல் காஸ்டி டு உமன். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. எய்த் ஒன், வாட் டஸ் த ஃப்ரேஸ் அன்எய்டட் ஆம் இம்ப்ளை? அன்எய்டட் ஆம் அது வந்து எதை இம்ப்ளை பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, இண்டிபெண்ட் பர்சனல் எஃபர்ட் வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. நைன்த் ஒன், த ஃப்ரேஸ் ரினவுன்ஸ் சப்மிட் அண்ட் சாக்ரிஃபைஸ் த கீ ஐடியா இஸ், இதோட ஐடியாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பேசிவ் அக்செப்டன்ஸ் ஆஃப் சஃபரிங், ஆக்டிவ் ரிஃபார்ம், எக்கனாமிக் சக்ஸஸ், இன்டலெக்சுவல் ப்ராக்ரஸ். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, பேசிவ் அக்செப்டன்ஸ் ஆஃப் சஃபரிங். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. டென்த் ஒன், த ஃப்ரேஸ் இக்னரண்ட் ஆஃப் லைஃப்ஸ் ரியாலிட்டிஸ் ரெஃபர்ஸ் டு. இக்னரண்ட் ஆஃப் லைஃப்ஸ் ரியாலிட்டி இதை வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்தலாம். ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் சோசியல் ஸ்ட்ரகிள் அண்டு கவர்னன்ஸ். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. லெவன்த் ஒன், த ஃப்ரேஸ் வாய்ஸ்லெஸ் அஸ்பிரேஷன் டு பி ஃபெட் இண்டிகேட்ஸ். ஸோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, சைலண்ட் ஆம்பிஷன் லிமிட்டட் ஒன்லி டு மெட்டீரியல் சர்வைவல். லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. டுவெல்த் ஒன், த சென்ட்ரல் தீம் ஆஃப் கில்மன்ஸ் போயம் ஆன்டி சப்ரஜிஸ்ட். ஸோ சென்ட்ரல் தீம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கும். ஸோ டுவெல்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, உமன் அப்யூசிங் உமன்ஸ் ரைட் அண்டு சப்ராஜஸ். டுவெல்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 13th ஒன்,
which non-living object are mentioned as part of fashionable women's surrounding. எந்த non-living object வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். books and lamps, servants, horses, dogs, servant dresses, handkerchiefs, throne and crowns. ஸோ 13th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி servant dresses, handkerchief. 13th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 14th one, well enough in, let well enough alone refer metaphorically. ஸோ இது வந்து எதை well enoughனு சொல்லி எதை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ a peaceful situation or extincting order. 14th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15th one, which non-living destructive image is used for woman uniting against womanhood. ஸோ என்ன non-living destructive image வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். a burning torch, a gold statue, a locked prison, a down sucking wearful of disgrace. ஸோ 15th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி a down sucking wearful of disgrace. 15th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 16th one, which non-living object is part of the marking phrase for selfish woman. என்ன non-living object வந்து செல்ஃபிஷ் உமனுக்கு வந்து ப்ரேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பெட்டிகோட்ஸ், த்ரோன்ஸ், செயின்ஸ், லேம்ப்ஸ். ஸோ 16th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ பெட்டிகோட்ஸ். 16th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 17th one, the phrase just added to humanity and a being, a branch, an extra, not mankind suggests. இது வந்து எதை சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி உமன் சீன் ஆஸ் மியர் appendage, not essential being. 17th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 18th one, the phrase bigs in petticoats is an example of. இது வந்து என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. simile, personification, metaphor, irony. 18th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி மெட்டஃபோர். 18th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 19th one, the anti-suffragist in the title were consider. இதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிடறான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 19th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி the opponents of feminism. 19th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. லாஸ்ட் கொஸ்டின். the question is the primary setting of Gilman's anti-suffering is. எது வந்து இவரோட primary settings வந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி a social and ideological context of privileged women. 20th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. Last question, the tone of the poem the tone of the poem overall can be best described as. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன். கில்மன் வாஸ் டயக்னைஸ்ட் வித் இன்க்யூரபிள் பிரஸ்ட் கேன்சர். அவங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆன் அட்வொகேட் ஆஃப் எத்தனோசியா ஃபார் டெர்மினல் இல். அவங்களுக்கு டெர்மினல் இல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி இறந்தாங்கன்னா சூசைட் பண்ணி தான் இறந்தாங்க. ஓவர் டோஸ் குளோரோஃபார்ம் வந்து அதிகமாக எடுத்து சூசைட் பண்ணி தான் இறந்தாங்க 1935. ஓகே. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸுக்கு என்ன ஆன்சர்னா விச் அவார்ட் ஆர் ரெகக்னைசேஷன் டிட் இஇ கமின்ஸ் ரிசீவ் டூரிங் இஸ் லைஃப் டைம். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னா அகாடமி ஆஃப் அமெரிக்கன் போயட்ஸ் ஃபெல்லோஷிப். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த டாப்பிக்கோட இது சொல்லிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா வேர் ஐ லிவ்டு வாட் ஐ லிவ்டு ஃபார் ரிட்டன் பை ஹென்ரி டேவிட் தோரோ. ஓகே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.